கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அபூ தாவூத், அஹ்மத், பஸ்ஸார், தபரானி போன்ற பல ஹதீஸ் கிரந்தத்திலே வருகிறது, இன்னமா மஸலு அஹ்லி பைத்தி ஃபீக்கும் கமஸலி ஸஃபீனத்தி நூஹ். என்னுடைய அஹ்லு பைத், என்னுடைய குடும்பம் இருக்கிறதல்லவா, என்னுடைய குடும்பத்தை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, யார் நேசித்துக் கொள்கிறார்களோ, அந்த குடும்பத்தோடு சேர்ந்து இந்த உலகத்திலே வாழ்கிற ஆட்களுக்கு உதாரணத்தை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கமஸலி ஸஃபீனத்தி நூஹ், நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கப்பலில் ஏறியவரை போன்று. மன் தஹலஹா நஜா, யாரெல்லாம் அந்த காலத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவருடைய கப்பலில் ஏறினார்களோ பாதுகாக்கப்பட்டார்கள், வெற்றி பெற்றார்கள். வமன் தஹல்லஃப அன்ஹா கரிக், யாரெல்லாம் வேறுபட்டு அந்த கப்பலில் ஏறாமல் அகங்காரம் பிடித்து திரிந்தார்களோ அவர்களெல்லாம் நீரில் மூழ்கி தோல்வி அடைந்தார்கள். இப்படித்தான் என்னுடைய குடும்பத்தினர்களை நேசித்தவர்களுக்கும் நேசிக்காதவர்களுக்கும் உள்ள நிலை என்ற விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த உலகத்திலே சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கும் மரணம் வரும். அவ்வாறு வந்ததின் பிறகு உங்களிடத்திலே 2 பொக்கிஷங்களை நான் விட்டு செல்லுகின்றேன். ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். அடுத்தது வைத்திரதி அஹ்ல பைத்தி, என்னுடைய குடும்பம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை நாம் எப்படி கண்ணியமாக, இந்த குர்ஆனை நாங்கள் எவ்வளவு கண்ணியம் செலுத்தி இந்த குர்ஆனை இதுவரை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோமோ அதே போன்று வழி தவறாமல் நேரில் வழி பெற வேண்டும் என்றிருந்தால் என்ற குடும்பத்தையும் பற்றி பிடியுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது.